அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார். மறுபக்கம் அதிமுகவின் தோல்விற்கு என்ன காரணம், மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டத்தை உடனடியாக நடத்த வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். இது நடைபெறாமல் இருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதியில்லை, அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செங்கோட்டையன் அவர்களே தனித்து முடிவெடுப்பார் என்ற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களை சந்திக்க உள்ளதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதில் நேற்றே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இல்லாத, தலைமை இல்லாத அதிமுகவாக இருந்தால் எனது கட்சியே அதிமுகவில் இணைந்து கொள்வேன் என்றும் கூறியிருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்திலேயே வசித்து வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் மீண்டும் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தகவல்களும் வெளியாகிவிட்டது. கிட்டத்தட்ட உறுதியான தகவல் இன்னும் 3 வாரத்திற்குள் வெளியாகும் என்றே கணிக்கப்படுகிறது. மீண்டும் பன்னீர்செல்வமும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவே இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்களது பங்கு மிக பெரிய அளவில் இருந்ததை நம்மால் மறுக்க முடியாது. சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யாமல் இருந்திருந்தால், கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் அடிபடாமல் இருந்திருந்தால் இப்பொழுது அவரது பெயரை உலகமே அறிந்திருக்காது என்ற ஒரு தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுதே கூவத்தூரிலே செங்கோட்டையன் அவர்கள் என்னை விட ஜூனியருக்கு எப்படி பதவி கொடுக்கலாம் என்று சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் அவர் அமைதியாக இருந்ததன் விளைவு தற்பொழுது அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு, 14 தொகுதிகளில் அதிமுக 4வது அணியாக தள்ளப்பட்டது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி உள்ளது. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்றால், அதிமுக வரலாறு காணாத வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒற்றுமையாக அதிமுக இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக மீண்டும் வலுவடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக மீண்டும் இணைய வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக மிக சிறப்பான இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 7 இடங்களில் டெபாசிட்டை வழிவகுத்து விட்டார் எடப்பாடி என்றும் கூறப்படுகிறது.